இரவு அதிக நேரம் ஆயிடுச்சு. தன்னுடைய மகன் வந்து வேலைக்கு போயிட்டு, "இன்னி வந்து வீடு திரும்பல" அப்படி சொல்லிட்டு தந்தை வந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீன்னா, இடியும் மின்னலுமாக மழை வந்து அதிகமா வந்து பேஞ்சுட்டு இருக்கு. அப்போ வெளியூர் போன தன்னுடைய மகன் வந்து இன்னும் வீடு திரும்பலன்னு சொல்லிட்டு கவலையுடன் வந்து தன்னுடைய தந்தை வந்து காத்துட்டு இருக்காரு. அப்போ கொஞ்ச நேரத்தில வந்து கதவு வந்து தட்டப்படுது. தன்னுடைய அப்பா வந்து கதவ வந்து திறக்கிறாரு. அவருடைய மகன் வந்து பார்த்தீன்னா, மிகவும் பரபரப்பாக வந்து உள்ளே நுழையிறாரு. அப்ப பார்த்துட்டு வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, "ஏன்டா இப்படி வந்து பரபரப்போட இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பதட்டத்தோட இருக்கேன்னு கேட்குறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "நான் வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் பிழைச்சு இங்க வந்திருக்கேன்ப்பா. இது வந்து தெய்வத்தோடைய செயல் தான்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத கேட்ட அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா கேட்குறாரு. அதற்கு அவன் வந்து சொல்றாப்ல, "வெட்டிதால் பிழைத்தேன். வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததால் பிழைத்தேன். சாகாவிடில் செத்திருப்பேன். கண்டதால் பிழைத்தேன். காணாவிடில் செத்திருப்பேன்." அப்படின்ட்டு சொல்றாரு. இத புரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா, தன்னுடைய மகன் வந்து 3 ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்படின்னா என்ன வந்து அவர் சொல்லியிருப்பாரு? தன்னுடைய மகன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு? மகன் என்ன சொன்னாப்லன்னா, "வெட்டியதால் பிழைத்தேன், இல்லையேல் செத்திருப்பேன்." அப்படிங்கிறது என்னன்னா, வழியில கிணறு இருந்துச்சு. அத தெரியாம இருட்டுல அதுக்கு பக்கத்தால போயிட்டேன். அந்த சமயம் பார்த்து மின்னல் அடிச்சது. அந்த மின்னல் அடிச்சதுனால கிணத்துல விழுகாம தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அடுத்து 2வது ஆபத்து, "செத்ததால் பிழைத்தேன், சாகாவிடில் செத்திருப்பேன்." அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செத்த பாம்பு ஒண்ணு வழியில கிடந்துச்சு. அத மிதித்துட்டேன். ஆனா அது உயிரோட இல்ல. உயிரோடு இருந்திருந்தா என்ன கடிச்சிருக்கும். நான் செத்திருப்பேன் அப்படிங்கிறார். 3வது என்ன சொல்றாருன்னா, "கண்டதால் பிழைத்தேன், காணாவிடில் செத்திருப்பேன்." இதுக்கு என்ன அர்த்தம்னா, வழியில ஒரு நெல்லப்பாம்பு கிடைத்தது. வழியில ஒரு நெல்லப்பாம்பு கிடந்தது. அத வந்து பார்த்துவிட்டு ஒதுங்கினேன் அப்படிங்கிறாரு. இல்லைன்னா, அத மிதிச்சிருந்தா என்னை கடித்திருக்கும், நான் செத்திருப்பேன் அப்படிங்கிறார்.